இல்ல பக்குவமா பாடல் பாடுறீங்க. ஆமாங்க. அரிகரசுதன் ஐயப்பனை பத்தி காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா. ஐயப்பா நீங்க கடந்து வந்தது காடு மலையா இருக்கலாம். ஆமா. இவ்வளவு கஷ்டப்பாடு பட்டதுக்கு தான் பரிசு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அது பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பத்தி சொல்லுங்க. என்ன நான் தப்பா ஒண்ணும் சொல்லலையே. இல்ல யாரப்பா நீங்கன்னு கேட்டேன். ஆமா காவலாளின்னு இருக்கேன். சரிதானே? சரிதான். என்ன சரிதான் தலையாட்டுறீங்க? இது சரியாக்க என்னுடைய கேள்வியின் தன்மை அறிந்து அவர் பதில் கூறாரு. நீங்க சொல்லணும். நான் என்ன கேட்கிறேன் அவர் என்ன பதில் சொல்றாரு. சரி என்ன கேட்டீங்க? உன்னை யாருன்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? காவலாளின்னு. இது பதிலா? பின்ன பதில் இல்லையா? எப்படி பதிலாகும்? பின்ன எதுல எப்படி குற்றம் காட்டுறீங்க? எரிய நீங்க காவலாளி தானே? ஆமா. ஒத்துக்குறோமா? ஒத்துக்குங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? காவல் காக்குறேன். அப்படி நான் கேட்டேனா? இல்ல நான் உங்களை யாருன்னு தானே கேட்டேன். ஆமா. அதுக்கு தானே நீ பதில் சொல்லணும். ஆமா. உன்னை யாரு நீ என்ன வேலை பாக்குறீங்கடா ஏன் அந்த இடத்துல நான் காவலாளிங்கன்னு கேட்கணும் சொல்லணும். நான் அதை கேட்கலையே. நீ யார் அதுக்கு பதில் சொல்லியா? நான் யார்? தங்கராசு. தங்கராஜ அப்புறம் பிடிச்சுக்கிட்டு தொங்குராசு. அடா கூறுகட்ட குழந்தை. உன் பேர் என்ன நான் கேட்டேனாடா? உன் பேர் என்ன கேட்டதானே என் பேர் தங்கராஜ் சொல்லணும். ஆமா. பாரு கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்லணும். நீ யார் அதுக்கு பதில் சொல்லியா? நான் யார்? எங்க ஆத்தா புருஷன் மயன். உங்க ஆத்தாளுக்கு புருஷன் வேண்டாடா கேட்டினானே. இல்ல உங்க ஆத்தா புருஷன் மயனா மரபேன்னு கேட்டனா? என் கேள்வி டேய் ரொம்ப நீ கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க. என்னங்க? என்ன அரட்டிங்க என்ன? கத்த கூடாது. வெட்டியா கத்த கூடாது. வெறி நாய் பீயத்துன மாதிரி கத்த கூடாது. நான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். போறான் பேசுறத நான் சரியா பேசிக்கிறேன். பக்குவமா அதுக்கு தகுந்த பதில் சொல்லு. யார் நீ? யார் நீ? இப்ப சொல்ல. யோசனை பண்ணி இப்ப சொல்றேன். நான் யாரு எனக்கேவும் தெரியலையே. என்ன கேட்டா நான் சொல்ல வழி இல்லையே. சபாஸ் கைவிடியா? எதுக்கு கைவிடியா? இல்ல நான் வார்த்தையில கேட்டு நீ பாட்டு மூலமா பதில் சொல்றியா? எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் என்ன பதில் சொன்னேன்? இப்ப நீ சொன்னீலையா? என்னது? என்ன சொன்ன? நான் யாரு தெரியலன்னு. என்ன சொன்னீங்க? யாரு தெரியல. தெரியலையா? தெரியலங்க. என்ன சொல்லியா? தெரியல. தெரியல சொல்லு. உனக்கு சொல்லியா? யாருன்னு தெரியல. சொல்லியா? தெரியல தெரியல தெரியல. என்னங்க? இப்பதே சரியான பதில் சொல்லிருக்க. இது சரியான பதிலாங்க? ஆமா. தெரியலன்ற அதானே உண்மை. எப்படி? தெரியலன்னு இல்ல. இந்த பதில உண்மையை நான் நிரூபிச்சிரவா? எப்படி நிரூபிப்பீங்க? எங்க ஆத்தாளுக்கு நான் மயன் இல்ல. அது யாரு சொல்லி உனக்கு தெரிஞ்சது? அம்மா சொல்லி தான் தெரியும். இல்லைனா தெரியாது. தெரியாதுல? தெரியாது. சரி. அப்படி பெற்றெடுக்கும் பொழுது உனக்கு பிரசவம் பார்த்த பெண் யார் தெரியுமா? தெரியாது. தொப்புள் கொடி அறுத்தது? தெரியாது. சேனை வச்சது? தெரியாது. குளிப்பாட்டினது? தெரியாது. உடை கொட்டது? தெரியாது. செத்த பின்னால் உன்னை தூக்கு போடுவேன் பாரு 4 பேர். எவனே தெரியாது. உன்னை குளிப்பாட்டுறானே? தெரியாது. சாத்தி வச்சு பூசுறானே? தெரியாது. இப்ப சொல்லுங்க எது? தெரியாது. அதே பதில். அதானே பதில். நாம யார் நமக்கு தெரியுமா? தெரியாது. இதான்டா பதில். அப்ப பதில் இல்ல இதுக்கு. தெரியாது. போங்க. இங்க வாயா இங்க. என்னங்க? நான் அப்புறம் எதுக்கு நீங்க பாடுறீங்க? ஓ அது பாடுறவே முட்டாளா? அப்ப வாழ்க்கையில எனக்கு தெரியலன்னா அதே உண்மை. வாழ்க்கையின் தத்துவத்தை தெரிஞ்சவனா பாடிட்டான். முடிஞ்சு போச்சு. நம்ம யார் நமக்கு தெரியாது. சற்று நொடிக்குள்ள அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. வாழ்க்கை பல்லாண்டு. மிக்க நன்றி. நல்லது. இப்பேற்பட்ட ஞானம் படைத்தவர் நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக. அடியே நாரத மகரிஷி என்பார்கள் இல்லை. நாரதர்னா? நாரதர் என்றால் சாமியாரா இல்ல ஈரேழு 14 லோகங்களுக்கு சஞ்சாரம் செய்யக்கூடியவன். ஓ ஈரேழு 14 லோகங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றவன். ஓ வாய்ப்பினை பெற்றவர். இல்ல நீங்க சாமியாரா இல்ல முனிவரா என்று எனக்கு கொஞ்சம் புரியல. இல்ல சாமியாரா? சாமியாருக்குன்னா தொங்கும் தாடி. ஓ அப்படி எனக்கு தொங்கலையா? உங்களுக்கு தொங்காமல இருக்கு. ஏய் நல்லா பாரியா. எங்க எங்க துணியை தூக்குங்க. இந்த ஏய் டேய் கூறுகட்டவனே. மாலை இங்க பாரு. மாலையா? இது தொங்கலையா? இது தொங்குது. அப்புறம் வேற எதை பாக்குற? யாருன்னு தெரியல சாமி. அதான் இப்ப நான் நாரத மகரிஷின்னு சொல்லியா? முனிவரா சாமியார் கேட்டீங்களா? ரிஷியார் கேக்குறீங்களா? அடியன் ஒரு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா என்ன? பிரம்மச்சாரினா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 வித ஆசை வெறுத்தவன் நான். ஓ மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை வெறுத்து. ஆமா. அந்த அது உங்களுக்கு இல்ல. அந்த எண்ணமே உங்களுக்கு இல்ல. மண்ணாசை இல்லை. பெண்ணாசை இல்லை. பொருளாசை கிடையாது. 3 ஆசையும் 3 வித ஆசையும் கிடையாதவன். அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது ஆசை. ஆசை ஆசை. நல்லா சொல்றாருல. நல்ல விளக்கம் பேசுற. பரவாயில்ல சந்தோஷமா இருக்கு. 3 வித ஆசையும் இல்லைன்னு சொன்னத பத்தி என்ன கேட்டீங்க? எந்திரிக்காதான் கிளப்பி விடுறியா கோவத்தை? உங்களுக்கு கிளம்புமா கோவம்? என்ன வாயை வச்சு பாரு. பேசி பாரியான்றேன். ஏன்னா ஒரு மனிதனை
தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. எவ்வளவு பெரிய அடி அடிச்சாலும் சரி, குத்துனாலும் வெட்டினாலும் காய தாத்தி விடலாம். சொன்ன சொல்ல ஆத்த முடியுமா? நீ வாயை வச்சு என்ன பேசி பாரு, தெரியும். பேசுனா பேச்சு வரும் கண்டிப்பா. எப்படி கேட்டாலும் நீ என்ன அப்படி என்ன பேச்சாலும் எப்படினாலும் எப்படி கேட்க போற? இப்படித்தான் கேட்கணும்ன்றது வரமுறை இருக்கு. நீ எப்படித்தான் கேட்க போற? என்ன கேட்டு பாரு. அப்படி சொல்லக்கூடாதுல்ல. கேட்டு சொல்லணும்னா நீ எதை கேட்டாலும் சொல்லுவேன்னு அப்புறம் என்ன அர்த்தம்? என்ன எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு நான் சொல்றேன். அப்ப தெரிஞ்சா சொல்லுவீங்க. கண்டிப்பா. அப்ப எப்படி கேட்டாலும் பதில் வரும். எந்த வகையில கேளுங்க. உங்க அப்பா யாரு? அப்பா யாரு? படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மா என்பார்கள். அப்பாவை யார படைக்கிறாரு? உங்க அப்பா. உலகத்தின் அனைத்து விதமான ஜீவர்களை உற்பத்தி செய்யறதே எங்க அப்பா தான். ஒரு மனுஷனுக்கு தலையெழுத்து எழுதுறது யாரு? அது எங்க அப்பா தான். ஒரு இந்த நம்ம ஊர்ல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிஞ்சு குழந்தை பிறக்குது. அதுக்கும் காரணம் எங்க அப்பா தான். அந்த குழந்தை ஒருவர் மண்பு செய்ய இருவர் பண்ண 25 மாதமாய் வைத்த சூளை அருமையா இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்குமாகாது என்ற ஆடை பாபா சித்தானை பாட்டு மாம்பாடி சித்தன். அது மாதிரி கணக்கு வழக்கு எல்லாமே உலக உற்பத்திக்கு காரணமே எல்லாமே எங்க அப்பா தான். அப்ப அந்த குழந்தை பிறந்தது உங்க அப்பா என்ன கணக்குல எழுதுவாப்ல? என்னதுன்னா பிள்ளை குட்டி கணக்கு சொல்றாங்கல்ல, பிள்ளை கணக்கு. அதுக்கு பேரு எப்பா சொல்றாங்க இல்லையா, எப்பா அண்ணே கருமசாமி அண்ணே உங்களுக்கு எத்தனை பிள்ளை? அது எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குப்பா சொல்றாங்க இல்லையா. அப்ப அப்படி பிறப்பதற்கு பெயர் பிள்ளை கணக்கு. ஓ, அப்ப பிறப்பது பிள்ளை கணக்கு. ஆமா. அப்ப போடுறது வேற மாதிரி காட்டினா வந்துறேன். நான் தப்பா காட்டுறேன். என்ன சொல்றேன்? என்ன நீங்க ஓடுறேன் ஆட்டி காட்டுற காலு முட்டி வலிக்குது. அப்படியே ஆட்டினா முட்டி வலிக்குதான் செய்யும். ஆட்டாம அமைக்கிட்டு உட்காந்துருக்கணும். எங்க கேக்குறேன்? என்னை ரொம்ப பேச வைக்காத. ஏன்னா ஓடுறது என்ன கணக்கு? போடுவது குட்டி கணக்கு. எப்படி குட்டி கணக்கு? ஆமையா ஏப்பா சந்திரா, என்னமோ வீட்டுல ஆட்டு குட்டி போட்டுருக்காம்ல. ஆமா 2 குட்டி போட்டுருக்குப்பா, 4 குட்டி போட்டுருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அப்படின்னு சொல்றது போடு கணக்கு. ஆமா, போடுவது குட்டி கணக்கு. போடுறது குட்டி கணக்கு. பொரிப்பது குஞ்சு கணக்கு. முட்டை பொரிச்சா என்ன முட்டை பொரிச்சா குஞ்சு வெளியில வந்துரும்ல. ஓ, முட்டை பொரிச்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தா சப்புன்னு கொடுத்துருவேன். நிலப்பி விட்டு கோபத்தை கலப்புற. நீ பொறுமையா இருக்க. என்ன அனுப்புறேன்? என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? என்னடா என்ன சப்புன்னு என்னமோ சொன்னீங்க? சப்புன்னு கொடுத்துருவீங்களா? புரிஞ்ச குட்டி அதோட பிரச்சனை எப்படியா? என்ன ரொம்ப அடிக்க போற மாதிரி வர்றீங்களா? என்ன அப்படி இல்லை. ஏயா நான் புரியும் திரும்புறதே உனக்கு அடிக்கிற மாதிரி இருக்கா உனக்கு? சரி, நான் கேட்க போக மட்டும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருள்றேன். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருள்றேன். சரி, ஒருத்தன் அடிப்பேன், ஒருத்தன் அடி வாங்குவேன். 2 பேரும் சண்டை போட்டேன்னா ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே தானே. சரி, அடிக்கிறனுக்கு ஒண்ணு வரும், அடி வாங்குறனுக்கு ஒண்ணு வரும். என்னென்ன வரும்? என்ன அடிபட்டவே தன்னை இழந்து பொறுமை இழந்து கஷ்டத்தை தாங்க முடியாம வலி தாங்க முடியாம அழுவேன். அடிக்கிறான் பாரு, அவனுக்கு இன்னும் வீரம் வருங்க. அதைத்தான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி. எப்படி? குனிங்க குனிய கொட்டுபவனும் முட்டாள், கொட்ட கொட்ட குனிபவனும் முட்டாள். அப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தர் அடிக்க ஐயா அடிக்காத ஐயா அடிக்காத எனக்கு ரொம்ப வீரம் வந்துகிட்டே இருக்கு. 4 சாத்து சேர்த்து சாத்து பயப்படுறான். படக்குன்னு எதிர்த்து வச்சுக்க. அப்ப ஆத்த அடி திரும்பிட்டான்னு சொல்லி அவனுக்கு மன கொய்யம் பார்த்து ஆத்த அடி திரும்பிட்டானா நம்மள தாக்கி வேண்டாம் அப்படின்னு மன குய்யம் வந்துடும். அது மாதிரி அடிபட்டவனுக்கு கண்ணீர் வரும், அடிச்சுக்கிட்டே இருக்கான் பாரு அவனுக்கு வீரம் மேல வீரம் வரும். ஓ, அப்ப அடி வாங்குறவனுக்கு கண்ணுல கண்ணீர் வரும். ஆமா, கண்ணுல கண்ணீர் வருதுன்றீங்களா சாமி? ஆமா. இப்போ ஒரு மனுஷன் அழுதா கண்ணுல கண்ணீர் தண்ணி வருது. உண்மை. அப்போ ஒரு மனிதன் அழுதா கண்ணுல தண்ணி வருது. அப்போ தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானா? தேர இழுத்து தெருவுல பாக்குறேன். நான் பொறுமையா ஒரு அளவோட போயிட்டு இருக்கேன். தெருவுல போனாதான் தேர் ஓடும். வீட்டுக்குள்ள சரி, தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி. நீ கேட்கதோட வச்சிருந்தேன்னா நான் தக்க பதில் சொல்லிடுவேன். என்ன பண்ண? கை பதனம் வாய் பதனம் கை சாட சரியில்லை. தண்ணி எதுல வந்தா தண்ணி கையை எங்க ஓடி வச்ச? துணி எடுத்து விட்டேங்க. ஏன்னா தண்ணி வரப்ப துணியை பிடிச்சு பாருங்க. நல்லா வந்து தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி சொல்லக்கூடாது. பொதுவாக தாகத்தை தீர்க்கக்கூடியது தண்ணீர். நாம தாகத்தை குடிக்கிறோம். அந்த தண்ணீர் ஆகப்பட்டது உடம்புக்குள்ள உடனே பெயர் மாற்றம் பலவாறு வந்துடும். அது எப்படி? இப்ப தண்ணீர் ஆகப்பட்டது இல்லைன்னா உலகத்தை நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது தண்ணீர் தாகத்தை விட்டு தீர்க்க சொல்லக்கூடாது. உள்ளே போன உடனே அது நம்ம உடம்புல செயல்படும் போது ரத்தமா மாறிடும். அந்த ரத்தம் என்று சொல்லக்கூடிய திசுகள் உருவான பின்னாலே நம்ம உடம்பு இயக்கமாகும். அப்ப உள்ள போன தண்ணி ரத்தமா மாறுதா? மாறுது. அதே வெளியில வரும். எப்படி? வெளியில வரும்போது மனுஷன் கடுமையா உழைக்கிறான், நல்லா பாடுறாங்க, ஆடம்பு அடிக்க போல வெளியில வந்து தெரியுமா உடம்புல வேர்வை. அப்படி வேலை பார்க்கும் போது அந்த தண்ணிக்கு பேர் வேர்வைன்னு அர்த்தம். அதுவும் தண்ணி தான். ஆனா வெளியில வரும்போது அதுக்கு பெயர் வேர்வை. மூக்குல வந்தா சளி, கண்ணுல வந்தா கண்ணீர், வாயில வந்தா எச்சில். இன்னும் நமக்கு தேவையில்லாத இடத்துல அடக்க முடியாம போறவாரு சிறுநீர். அதுக்கு பேர் வந்தா சிறுநீர், அதுக்கு பேர் கழிப்பது. இப்படி தண்ணீர் உள்ள போனோம்னா உடம்புல வந்து பெயர் மாற்றம் ஏற்பட்டு பலவிதமான பேர்கள். இன்னும் ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கணவன் மனைவியாக அந்த காம கண்ணோட்டத்தில் வெளியானால் அதுக்கு பெயர் விந்து. ஆமா, அந்த விந்து மூலமாக பெண் கர்ப்பம் தரித்து அவர் குழந்தைக்கு பெற்றது முதல் அதன் மூலமாக ஒரு நீர் வரும். அதுக்கு பெயர் தான் தாய்ப்பால். ஓ,
இப்படி முதலத்துல ஒரே வார்த்தை தண்ணீர் என்ற பேரு மனிதன் உடம்புக்குள்ள பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுரும். அப்ப தண்ணி ஒண்ணுதான். தண்ணி ஒண்ணுதான், பேர் மாற்றங்கள். ஆமா, பேர் அந்த இடத்துக்கு தக்கன அந்த உடம்புல வரக்கூடிய இடத்துக்கு தக்கன மாறிட்டே போகும். தாங்க எனக்கும் புரியுது, தண்ணி ஒண்ணுதாங்க. ஆனா பேர் பாருங்க, ஆப்பு கோட்ரு விஸ்கி பிராந்தி பக்காடி லெமன் பிளாக் பேரல் ஜினோ ரம்மு குடியாரங்களே எந்த பேரை சொல்லிக்கிட்டு இருக்க? சரக்கு ஒரே தண்ணி தான், ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி வச்சுக்கிறாங்க. என்ன இருக்க போகுது? அட குடியார குப்பா, பாருக்குள் நல்ல நாடு என்று சொல்லி வைத்தான் பாரதி என்று இவன் பார போய் அந்த பாரு சரக்கு விட்டுறாடியா? இல்ல சாமி, ஏன்னா நான் கேக்குறேன், சரக்குனா உங்க புத்தி அப்படி போகுது? என்னதே சரக்குனாவா சாமி? அந்த காலத்துல சொல்லுங்க, ஒரு கோட்டை குடிச்சாலும் ஒரு நாள் முழுக்க போதா தெரியுமா? ஆமா, இப்ப குடமா முடிக்கிறாமுண்ட 10 நிமிஷத்துல நிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? அவ்வளவு கலப்படம் தெரிஞ்சா தெரிய மாட்டேன். அது சரக்கு அவ்வளவுதான், அது சரக்கு அவ்வளவுதான். யாரு கேக்குறா? அந்த வேகம் அவ்வளவுதாயா? வேகம் அவ்வளவுதான். ஆமா, வேகத்தோட வேகமா எங்க இடத்துக்கு போதைக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுலடா, அதை கட்டுப்படுத்துறதுக்காக கொடுக்குறேன் நாட்டுல. நீங்க சொல்றது இப்ப எனக்கு புரியுது சாமி. புரியுதா? முந்தியெல்லாம் 4 பிள்ளை 5 பிள்ளை பத்துட்டா குடும்ப கட்டுப்பாடு மையம்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப எங்கேயுமே குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரி நல்லா பாரு, காட்டுக்குள்ள வேலிக்கரவலிகளே பட்டசாரை சேர்த்து 10 பிள்ளை 10 ஆம்பளை இல்லைங்க. ஆமா, இன்னைக்கு பாரு குடிச்சு விட்டு ஒத்த பிள்ளை வைக்கிறதுக்கு முக்கியம் இருக்கேன் டெஸ்ட் யூப் சொல்லி கடைசியில் சோதனை கொள்ளமா கருத்தரித்தல் மையத்தில் போய் குழந்தை பத்துக்கிறாங்க. தெரியுமா, உலகத்தை நம்முடைய விந்து அணுக்களை கட்டுப்படுத்தி இவங்களை பூரா அடிமட்டமாக்கி நம்முடைய இனத்தை பெருப்பதை தடுப்பதற்காக செயல் அதான் மது. ஆமா, உண்மை. அதான் சொல்லுவாங்க பஞ்சமா பாதகங்கள், மது மாது சூது கொலை கொள்ளை. இந்த பஞ்சமா பாதகங்கள் மனிதன் வாழ்க்கையை அழிச்சிடும். உண்மைக்கு அழிச்சிடும். எனக்கு ஒரு இப்பதான் விளக்கம் புரியுது. இல்ல ஒண்ணு இல்ல, அதாவது குடிக்கலாம் ஒண்ணு இல்ல, ஒரு 40-50 வயதை கடந்தவர்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்து வேலை வெட்டி பார்த்து குடும்ப கஷ்டங்களை தாங்க ஏதோ மனசு கஷ்டமா இருக்குன்னு குடிச்சா அது ஏத்துக்கலாம். ஆமா, 10-15 வயசுல குடிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க ஊரை வரலாம், எங்க பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. ஆமா, இருக்கிற வயக்காடு வம்பு வரப்பு சாலை மாலை வந்து எங்கன பார்த்தாலும் சரி பார்த்தா அந்த வேலை. அதனால பாட்டுக்கு 3 ரூபா 10 ரூபா வைக்கிறாங்க. அப்படினாலும் பாட்டுல உடைக்காம கொடுப்பாங்க. ஆமா, நீ அதுக்கு என்ன கூத்து பண்ண போயிருக்காங்க? பண்றா சாமி, அதெல்லாம் நம்ம இந்த 10 ரூபாய்க்காக நீ போவாங்க டாக்கையிலே குடிக்க நினைப்பாங்க, என்ன போயிருவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு தம்பி. ஏன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒயின் ஷாப் இருக்கும். ஆமா, வாங்கிடுவாங்க. இப்ப நிறைய ஒயின் ஷாப்பை பாருங்களேன். என்னைக்கு நெல்லு முளைக்கிற இடத்துல கல்ல ஊண்டுறானா அன்னைக்கே எல்லாம் தலைகளா மாறிடுச்சு. ஆமா சாமி, அன்னைக்கு படிக்கிற பள்ளிக்கூடம் ஊருக்குள்ள இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு எல்லாம் காட்டுக்குள்ள கிடக்கு, அனாதையா கிடக்கு. அது மாதிரி நீங்க குடிக்கிற இடம் எங்க இருந்துச்சு? இப்ப ஊருக்குள்ள இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாதுடா. இப்ப எல்லாம் சுடுகாட்டு ஓரமாவே கட்டி வைக்கிறாங்க. சுடுகாட்டு ஓரமாவா? ஆமா, அங்கதான் இடம் கிடைச்சிருக்கும். தூக்கிட்டு போக சிரமம் இருக்காது. அப்படியே குடிக்க புதைக்க பக்கத்துல முடிச்சிடலாம். ஆடி அடங்கு வாழ்க்கையடா, ஆறடி எல்லாமே சொந்தமா. நிறைய பேருக்கு புரிய மாட்டுது சாமி. நான் இதுக்காண்டி ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்தேன். என்ன படிச்சீங்க? இந்த நிறைய பேர் குடிக்கிறவங்கள பாருங்களேன், 2 கிளாஸ்லயே ஊத்திக்கிட்டு இந்த இப்படி முற்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆமா, அது ஏன் அது சேசா? அத வெளிநாட்டு முறைப்படி பாத்தீங்கன்னா நட்பை பரிமாறிக்கிறதுன்னு அர்த்தமா. சரி, அது இங்க நம்ம நாட்டுக்காரன் அது செல்லாது. எப்படி? நம்ம நாட்டுக்காரன் முற்றப்ப சேசுன்னு சொல்றது எதுக்கு? நட்புல இல்ல. பிறகு இந்த 2 கிளாஸ் முற்றப்ப 2 கிளாஸ் ஒண்ணா முட்டும். யாருக்கு கூட ஊத்திருக்கோம் குறைச்சு ஊத்திருக்கோம் முண்ட அளவு பாத்துக்கிறது. சொத்து பிரச்சனை கூட விட்டு போய் ஒரு சொட்டு கூட வர மாட்டேன். ஐயா சரியா ஊத்துவாங்க. சரி சொல்றீங்க இல்ல, நியாயமான பேச்சு. இன்னைக்கு அப்படித்தான் நம்மால் இருக்கேன். ஆமா, சிஎஸ் என்பது நட்பை பரிமாறிக்கொள்வது இல்ல. அந்த சிஎஸ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும்? எல்லா பேரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன் சாமி. இல்ல அர்த்தம் இருக்கு. என்ன இருக்கு? இருக்கியா? சும்மா இல்லடா, சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். அது தெரிஞ்சுக்க. சியர்ஸ் அப்படின்னா இயர்ஸ்னா காதுகள். ஓ ஆமா, இயர்ஸ் நல்லா புரிஞ்சுக்க. மது பாட்டில திறந்துட்டான். ஆமா, குவளையில ஊத்துறான். ஊத்துவதை கண்ணு பார்க்கிறது. மெய் வாய் கண் மூக்கு செவி என்றது பஞ்சபுலன்கள். ஆமா, இந்த 5 உறுப்புகள்ல கண்ணாகப்பட்டது பார்க்குது. இந்த சரக்கு ஊத்துறத பாக்குது. கண்ணு அதுல பங்கெடுக்குது. ஆமா, பங்கெடுக்குது இல்ல, பாக்குது இல்ல. சரி, காது கொட 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 சத்தம் கேட்கும்போது ஆமா கேக்குது. காது அதுல பங்கெடுக்குது, கேக்குது அப்படின்றோம் இல்லையா? மூக்கு நாசிக்கு அதுல பங்கெடுக்குது, வேலை இருக்கு. வாய் குடிக்க போறது வேலை இருக்கு, சுவைக்குது. ஆமாங்க, இந்த உடம்பு அனுபவிக்குது. இதுல ஏர்ஸ்ல காதுகளுக்கு பாருங்க கொட கொடன்னு சொல்லி சத்தம் இல்லாம சில பேர் ஊத்துவேன். ஆமா, அப்ப என்ன சொல்லுது? கண்ணு காது மூக்கு செவி 5 புலன்கள் இருக்குல்ல, 4 புலன்களுக்கும் இந்த மதுவாகப்பட்டது போதை வச்சதை பார்த்து ரசிச்சு நாங்க முண்டு மகிழ்ந்தோம். காதை நீ மட்டும் தனியா இருக்காத, நீயும் எங்களோடு பங்கெடுத்துக்கொள். ஷீ இயர்ஸ் காதுகள். ஷீ இயர்ஸ் இதான் அர்த்தம். இதுதான் உண்மையான அர்த்தம். நாட்டுல தெரியாம சொல்லிக்க இடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டா வாங்க. விளக்கம் தெரியாம தான் இன்னைக்கு நாட்டுல ரொம்ப பேர் சொல்றது உண்மைக்கு சாமி. இந்த செல்போன் எல்லா பேரும் எடுத்து அலோன்னு பேசுறது. அலோனா யாருக்கு தெரியும்? அது அடுத்த மொண்டாட்டியோட பேரு. அலோவினோட பேரு ஊர் ஊரா சொல்றாங்க. சரி இருக்கட்டும், இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே. யாரு? திரைப்படத்துக்குள்ள காவல் காக்கிற நம்பிராசி ஈண்டு எடுத்து அருந்தவ புதல்வன். அப்படியா? ஆமாங்க, ஆளுநர் பாடியதியா? என் அன்பு தங்கை வள்ளிநாயகி. பார்க்கலாமா? பார்க்கலாம். அடுத்து சொல்லுங்க. ஒரு
விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் சாமி. அப்படி எப்படி எப்படி? ஒரு பெண்ணை காதலிச்சுக்கிறேன். நீங்களா? 5 வருஷம் காதல் சாமி. என்ன அப்படி சொல்ற? உங்க உனக்குனே ஆளு செக்கச்சேவர் வாட்ட சாட்டமா இருக்க, நல்ல தொழிலாளி இருக்க, உன்னையே கல்யாணம் பண்றதுக்கு நல்ல வாழ்த்துக்க. முன்னிலையில அந்த திருமணம் இப்ப நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ஆனா ஒரு பிரச்சனை இருக்கே சாமி. என்ன பிரச்சனை? நானும் அந்த பிள்ளையும் காதல் தானே? 5-6 வருஷமா காதலிக்கிறோம். 5-6 வருஷமா காதல் புனிதமான காதல் இருக்கும் உங்களுக்கு. சாமி எங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்க, அந்த பிள்ளை பிடிச்சிருச்சு. சரி. அவங்க வீட்லயும் பிரச்சனை கிடையாது. அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் தம்பி பெரியப்பா மக்கா சித்தப்பா மக்கா எல்லா பேரும் ஒத்துக்கிட்டாங்க சாமி. அப்புறம் என்ன பிரச்சனை? அப்புறம் ஒரு ஆள் மட்டும் ஓயாம வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறான் சாமி. யார் அது? அவ புருஷேங்கிறியா. செருப்படி வாங்க தரித்திரி முடிச்சவனே. ஏடா நீ முதல்ல இருக்க வந்தால எந்த முன்னால வந்தால அப்ப என்னன்னு சொன்னேன். பூரா வன்ம பொண்டாட்டியை பண்ண அடுத்த பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே கடை இப்போ நீ எந்த செருப்பு கழுத்தி அடிக்கிறது? நீ உங்களை போல பெரியவங்க தானங்க சொல்லி வச்சீங்க. எப்படி பழகுன மாட்டு தான் உழவுக்கு நல்லா இருக்கும். பழகுன சட்டிலையும் பணியாரம் புசு புசுன்னு கிளம்பு. அப்ப மாவு நிறைய சட்டில ஊத்திருப்பீங்களோ? அது கிளம்பு. ஏன்னா ஒரு காலத்து நாங்களும் ஊத்துறமே தான். ஏன் சாமி இதெல்லாம் முடிச்சாச்சுறப்ப. ஏன் சாமி? ஏன்னா விந்து விட்டா இடம் மகடி நொந்து கட்டா இடம் என்ன? ஒத்த குழி சட்டியில ஊத்துனீங்களா 16 குழி சட்டியில ஊத்துனீங்களா? யாரு இவே சும்மா சொல்ற ஒத்த குடி சட்டி 16 சட்டி பார்த்துருப்பேன். இன்னைக்கு 4 வழிச்சால 8 வழிச்சால பார்த்தீங்கன்னா 86 குழியை வச்சு சட்டியை சுத்திக்கிட்டியா சுத்தி வந்து ஊத்துறாங்க. 86 குழியா? ஆமா. வசந்த பவன் டெம்பிள் சிட்டி ஹோட்டல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பனியார் சட்டி இத்த தண்டியில இருக்கும். நீ சுத்தி வந்து ஊத்துவான்டா. சாமி 86 குழிக்கு உங்ககிட்ட மாவு இருக்கா? டேய் எனி டைம் ஊத்துவான்டா. சட்டிக்கு சொந்தக்கார ஊத்திட்டு போறான்டா. என்ன ஏனா இழுக்கிற? சரி அதோ அங்கே ஓசை கேட்கிறதே அந்த அரவம். உங்களுக்கு இப்ப இந்த சட்டி சரியா இருமான்னு பாருங்க. யார் அது? மணிமேகலை சட்டி, கிளியா சட்டி. இதுல மாவு ஊத்துறது விளக்கு வேணா. மணிமேகலைன்றது எவ்வளவு பெரிய பாத்திரம் தெரியுமா? அதத்தே பெரிய சட்டி பாத்திர சட்டி. எது மணிமேகலை? டேய் அவட்ட இருந்தது அமுத சுரபிடா. அதை போய் கிளியா சட்டின்றாடியா. படிச்சவங்க நிறைய பேருக்கு இல்ல. அமுத சுரபி யார்கிட்ட இருந்துச்சு? மணிமேகலை இருந்துச்சு. அப்ப மணிமேகலை கையில் உள்ள பாத்திரத்துக்கு பேர் அமுத சுரபி. கிளியா சட்டின்றியா? அதை எடுக்கிறவன் அமுது மட்டும் தான் இருக்கு, சுரப்பிய காணா. சிலிப்பி எடுத்து விட்டாங்க நினைக்கிறேன். எங்கடாவா? சரி அந்த கிளியா சட்டி காணமே இப்ப இருக்கு. நான் கூட அமுத சுரபி கண்ணே மணிமேகலை வர சொல்லியா பார்க்கலாம். பா ஆமா சாமியாருக்கு கிளியா சட்டி வேணுமாமா?